ஹாய் லேர்னர்ஸ், நாம் இப்போ இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இண்டஸ்ட்ரியில் சம்மந்தப்பட்ட பார்ட்டிஸோட ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன். ஸோ இதில் எந்த பார்ட்டிஸ்லாம் மெயினாக இன்வால்வ் ஆவாங்க அப்படின்னா எம்ப்ளாயர், எம்ப்ளாயி, ட்ரேட் யூனியன், கவர்மெண்ட், கோர்ட், ட்ரிபியூனல் இவங்கெல்லாம் இன்வால்வ் ஆவாங்க. ஸ்கோப் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன். ஃபர்ஸ்ட் ஒன், டீல் வித் கலெக்டிவ் பார்கெனிங். ஸோ கலெக்டிவ் பார்கெனிங்னா எம்ப்ளாயீஸோட ரைட்ஸை ட்ரேட் யூனியன் மூலமாக குரூப்பாக அவங்க போய் கேட்குறது தான் கலெக்டிவ் பார்கெனிங். ஸோ நெக்ஸ்ட்டு, எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் பார்ட்டிஸ். யார் யார் என்னென்ன வேலை பண்ணணும் அப்படின்றத கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டை ரிசால்வ் பண்ணுது. அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் கிரிவன்சஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுவுமே வந்து சால்வ் பண்ணுறாங்க. ஸோ கிரிவன்சஸ் அப்படின்னா அன்ஃபேராக அவங்களுக்கு ஏதாவது நடக்குது அப்படின்னு எம்ப்ளாயீஸ் வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அதையுமே இவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, லேபர் லெஜிஸ்லேட்டிவ் பாலிசி அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் ட்ரைனிங் அதெல்லாமே வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் வந்து எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா ஒர்க்கிங் கண்டிஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகும். அப்புறம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஒர்க்கருக்கு ஓப்பன் கம்யூனிகேஷன் வந்து இருந்தது அப்படின்னா பாதி ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். ஸோ இது ஃபேர் வேஜஸ், சோஷியல் பெனிஃபிட் அதெல்லாம் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குது. இண்டஸ்ட்ரியல் பீஸ் இருக்கிறதுனால ரெண்டு சைடுமே போத் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயீஸ் ஆர் கெட்டிங் பெனிஃபிட்டட். நெக்ஸ்ட்டு, கோஆப்ரேஷன் அண்ட் கான்ஃபிடென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச்.